தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானதன் சுடரை வழங்கும் நல்லாவியே. வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானதன் சுடரை வழங்கும் நல்லாவியே. ஞான வெளிச்சமாய் மேவிடும் ஆவியே, மேன்மைகள் யாவிற்கும் முதலான ஆவியே. தெய்வீக கொடையேழும் அருள்கின்ற ஆவியே, தேவனின் திருவடியே பரிசுத்த ஆவியே. நேசமான இன்ப ஒளி நிறைபிக்கும் ஆவியே, நெஞ்சுருகி அழுவோரை இளைப்பாற்றும் ஆவியே. வைகரையின் ஒளியாக வரும் தூய ஆவியே, வானதன் சுடரை வழங்கும் நல்லாவியே. திருப்பாடல் 90. என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உன் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புழுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். உமது சினத்தால் நாங்கள் அழிந்து போகின்றோம். உமது சீற்றத்தால் நாங்கள் திகைப்படைகின்றோம். எம் குற்றங்களை உம் கண்முன் நிறுத்தினீர். மறைவான எம் பாவங்களை உம் திருமுக ஒளி முன் வைத்தீர். எங்கள் அனைத்து வாழ்நாட்களும் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன. எங்கள் ஆண்டுகள் பெருமூச்சென கழிந்துவிட்டன. எங்கள் வாழ்நாட்கள் 70 ஆண்டுகளே. எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கு நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கு மீடாக எங்களை மகிழச் செய்யும். உம் அடியார் மீது உம் செயலும் அவரது மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். வாக்கு. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடம் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலைமகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். கிறிஸ்து பிறப்பு ஆயத்த ஜெபம். ஆதி தாய் தகப்பன் வழியில் உலகை மீட்க வந்த திருக்குமாரன் இயேசுவுக்கு தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித மரியாயே,
இறைமகன் பிறக்கப் போகிற நாள் அண்மையில் உள்ளதை அறிந்து அவரை கண்டு அன்பு பணிபுரிய மிகுந்த ஆசை கொண்டிருந்தீரே. அவரது வருகையை ஆவலோடு எதிர்நோக்கிய போது உமக்கிருந்த அதே ஆவல் எம் உள்ளத்திலும் வர அருள் புரியும். உமது அன்பு செயல்களால் அவரடைந்த மகிழ்ச்சியை நாங்களும் தியானித்து இந்த திருநாளை கொண்டாடுவதில் திருமகனுக்கு எம் பேரில் குறைவராமல் இருக்க அருள் புரியும். மனித தன்மையை ஏற்றதோடு மட்டும் நின்றுவிடாமல் எமக்காக உம்மை ஒரு பொருளான அப்ப வடிவத்திலும் மாற்றி எம்மவர் இருதயத்திலும் குடியிருக்கும் அளவுக்கு உம்மை தாழ்த்தி எம்மை அன்பு செய்தீர். பிறரை அன்பு செய்து வாழ நேர்மையான உள்ளத்தையும் அனைத்து நிலைகளிலும் ஆணவமின்றி தாழ்ச்சியோடு வாழ தேவையான அருளையும் எமக்கருளும். முதலாவது, புனித மரியே, கிறிஸ்தரசுவுக்கு தாயாக நீர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம். இரண்டாவது, தாய்மரியே, நீர் தேவ திருமகனை பெற்றெடுத்த நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம். மூன்றாவது, அம்மா மரியே, முதல் முறை நீர் திருக்குமாரனை கட்டி அரவணைத்த நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம். நான்காவது, இறைவனின் தாயே, முது திருமகனுக்கு முதல் முறை அமுதூட்டிய நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜெபிப்போமாக. மனித மீட்புக்காக விண்ணுலகம் விட்டு மண்ணுலகிற்கு வந்த இயேசுவே, தாயின் உதரத்திலிருந்து உலகில் தோன்ற மாடடை குடிலை தேர்ந்து கொண்டீரே. உமது இந்த தாழ்மையும் ஏழ்மையும் தியானித்து எமது வாழ்வில் இவற்றை கடைபிடித்து வாழ உமது அருளையும் தாராள உள்ளத்தையும் தந்து உமக்கு சான்று பகர்ந்து வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். மனுவேலா மனுவேல மாதை வருக மன்னகத்தோ ஒரை மீட்க மன்னவனே வருக மன்னவனே வருக பாவையிருளை அகற்றும் புது ஒளியே வருக பாவையிருளை அகற்றும் புது ஒளியே வருக விடிவெள்ளி கனிவுடனே வரு கனிவுடனே வருக மனுவேல மனுவேல மாதை அபராவருக மன்னகத்தோரை மீட்க மன்னவனே வருக. நமது ஜபங்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள், நினைத்தவை நினைக்காதவை, புதிய விடியலின் அதிசயங்கள், அற்புதங்கள், இந்த இளம் காலை வேளையில் இயேசுவை நோக்கி கூக்குரலிடுகின்ற நமது ஜபங்கள், நமது மன்றாட்டுக்கள், செய்த நன்மைகள், செய்ய போகின்ற நன்மைகள், தூய ஆவியானவருடைய அர்ச்சிப்பு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நம்மை ஆசீர்வதிக்கும் அந்த தருணம், நம்முடைய பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் அர்ச்சிக்கும் இந்த தருணம், இந்த இளம் காலை வேளையில் நாம் பெறுகின்ற இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் நன்றி கூறி நாம் ஆண்டவரை போற்றுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன்.
ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.